திருவிழாக்கள் இவர்கள் இன்றி களை கட்டாது. தேர்தல் திருவிழாக்களும் கூட இவர்கள் இல்லாமல் முழுமை பெறாது. அது பொது தேர்தலாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தலாக இருந்தாலும் சரி. யார் அவர்கள் பார்க்கலாம். ஆர்கே நகர் இடைத்தேர்தல் பரப்புரை சூடுபிடித்துள்ள நிலையில் வழக்கம் போல அரசியல் கட்சிகள் மக்களை உற்சாகப்படுத்தவும் தேர்தல் திருவிழா மனநிலையை கொண்டுவரவும் கலைஞர்களின் உதவியை நாடியுள்ளனர். பரப்புரை கூட்டங்களாகட்டும் பேரணிகளாகட்டும் இந்த கலைஞர்கள்தான் அவற்றின் தொடக்கமாக உள்ளனர். பாரம்பரிய கலைகளை பாதுகாத்து வரும் இந்த கலைஞர்களுக்கு தேர்தல் என்றவுடன் நினைவுக்கு வருவது என்ன? ஓட்டு போறது ஒண்ணு இல்ல, எங்களுக்கு தொழில் கிடைக்கும். தேர்தல் வந்துச்சுன்னா ஒரு 10 வேலை கிடைக்குன்ற ஒரு சந்தோஷம், ஒரு 10 ரூபாய் சம்பாதிப்போன்ற ஒரு சந்தோஷம் எங்களுக்கு தேர்தல் வந்தா வருமானு நாங்க எதிர்பார்ப்போம். தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் மூலம் தங்களுக்கு வேலை கிடைப்பதால் எப்போது தேர்தல் அறிவிப்பு வெளியாகும் என காத்திருக்கும் இந்த கலைஞர்களுக்கு கட்சி பேதம் கிடையாது. எல்லா வச்சு கார்ட்டூன் ஆடிருக்கோம், ஏடிஎம் ஆடிருக்கோம், திமுக ஆடிருக்கோம், வருஷம் திமுக ஆடிருக்கோம். இந்த ஏரியாவை பொறுத்தவரைக்கும் நாங்கள் தான் கரகாட்டம், மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற கலைகளை பாதுகாத்து வரும் இந்த கலைஞர்கள் இத்தகைய நிகழ்ச்சிகளின் மூலம் அடுத்த தலைமுறைக்கும் இவற்றை அறிமுகப்படுத்துகின்றனர். கரகாட்டம், பொம்மலாட்டம், பல்வேறு ஆட்டங்கள் நிகழ்த்தக்கூடிய இந்த மக்களோட வாழ்க்கை சாதாரண கோவில் திருவிழாக்களை மட்டுமல்ல, தேர்தல் அப்படிங்கிற ஜனநாயக திருவிழாவையும் சேர்த்து நம்பித்தான் இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தேர்தல் அப்படின்னு சொல்லும் பொழுது பல்வேறு விஷயங்கள் ஞாபகம் வரலாம். ஆனால் எல்லா தேர்தலுக்கும் தங்களுக்கு ஞாபகம் வரக்கூடிய விஷயமா பிழைப்பும் பணமும் மட்டுமே இருப்பதாக இவர்கள் தெரிவிக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தீபக்குடன் விவேக் கணநாதன்.